Good morning. Geogebra classல போன கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பேசிக் அல்ஜிப்ராய்க் இன்புட் வந்து எப்படி கொடுப்போம், கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள், ஒரு சர்க்கிளுக்கு வந்து டேஞ்சன்ட் எப்படி வரைவோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, அதாவது எக்ஸ்ப்ளோரிங் பெராமீட்டர்ஸ் ஆஃப் எ குவாட்ரடிக் பாலினாமியல். ஸோ குவாட்ரடிக் பாலினாமியலுக்கு வந்து எப்படி வந்து பெராமீட்டர்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ரீகால் பண்ணணும். இன் திஸ் ஆக்டிவிட்டி யூ வில் எக்ஸ்ப்ளோர் த இம்பேக்ட் ஆஃப் பெராமீட்டர்ஸ் ஆன் எ குவாட்ரடிக் பாலினாமியல். ஸோ பெராமீட்டர்ஸ் வந்து குவாட்ரடிக் பாலினாமியலில் வந்து எப்படி வந்து சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு ஜியோஜீப்ரா குட் பி இன்டகிரேட்டட் இன்டு எ ட்ரெடிஷ்னல் டீச்சிங் என்விரான்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஜியோஜீப்ரா வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு டீச்சிங் என்விரான்மெண்ட்டை வந்து இந்த குவாட்ரடிக் பாலினாமியலில் கொடுக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து கீழே உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஓப்பன் த நியூ ஜியோஜீப்ரா விண்டோ. ஸோ ஜியோஜீப்ரா விண்டோவை எப்பவும் போல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு அல்ஜிப்ராய்க்கு இன்புட் கொடுக்கணும். அல்ஜிப்ராய்க்கு இன்புட்குள்ளே போயிட்டு டைப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி டைப் பண்ணணும்னு தெரியும்ல, எக்ஸ் கேப் 2 அப்படின்ட்டு டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து என்டர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறதான பாலினாமியல். ஸோ விச் ஷேப் டஸ் த ஃபங்க்ஷன் கிராஃப் ஹேவ். ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலண்ட்டாக கிராஃப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த கிராஃப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வரைங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்சர் மூவ் பட்டன் இருக்குல்ல, இந்த கர்சரை வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி ஹைலைட் த பாலினாமியல் இந்த அல்ஜிப்ராய்க் வியூ. அல்ஜிப்ராய்க் வியூவில் வந்து அந்த பாலினாமியலை ஹைலைட் பண்ணி அப் டவுன் ஏரோ கீஸை வந்து பயன்படுத்துங்க. ஸோ இந்த அப் ஏரோ கீ இப்படி இருக்கும், டவுன் ஏரோ கீ இப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரியும்ல, அதை பயன்படுத்துங்க. அப்படி அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிராஃபோட ரெப்ரசன்டேஷன் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஹவு டஸ் திஸ் impact the graph of the polynomial. ஸோ அப் டவுன் கீஸை வந்து பயன்படுத்தும் போது கிராஃப் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்து அதை வரைஞ்சி வச்சுக்கோங்க, நோட் பண்ணுங்கள். how does this impact the equation of the polynomial. ஸோ இது வந்து பாலினாமியலோட ஈக்குவேஷனை வந்து எந்த மாதிரியெல்லாம் சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறதையும் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அதாவது அப் ஏரோ கீயையும் டவுன் ஏரோ கீயையும் பயன்படுத்தும் போது. ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த மூவ் மோடு எடுத்துக்கோங்க. அந்த மூவ் மோடு எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ஏரோ கீயையும் ரைட் ஏரோ கீயையும் வந்து பயன்படுத்துங்க. ஸோ லெஃப்ட் ஏரோ கீயையும் ரைட் ஏரோ கீயையும் பயன்படுத்தும் போது அகைன் உங்களுக்கு வந்து கிராஃப் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஈக்குவேஷனில் வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறதையும் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னது அப்படின்னா இந்த மூவ் மோட் டபுள் கிளிக் த ஈக்குவேஷன் ஆஃப் த பாலினாமியல். ஸோ அந்த பாலினாமியலோட ஈக்குவேஷனை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த ஈக்குவேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு நம்ம வச்சுருந்தோம்ல. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட்டையும் இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கான்ஸ்டன்ட் ஹிண்ட் யூ கேன் யூஸ் அன் ஆஸ்ட்ரிக் சிம்பிள். ஸோ ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணணும் ஆர் ஸ்பேஸ் விடணும் இன் ஆர்டர் டு என்டர் எ மல்டிப்ளிகேஷன். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரையில் 2 எலமெண்ட்ஸ்க்கு இடையில் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கணும் அல்லது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் கேப் விட்டுக்கோங்க. ஸோ விட்டுட்டு இதில் இப்படி கொடுக்கும்போது கிராஃபில் வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறதையும் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸோ அதை மாதிரி பார்க்கலாம். ரிப்பீட் சேஞ்சிங் த ஈக்குவேஷன் பை டைப்பிங் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஸோ இதை மாதிரி அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸை கொடுத்தும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா, டிட் எனி ப்ராப்ளம்ஸ் ஆர் டிஃபிகல்ட்டிஸ் கன்சர்னிங் த யூஸ் ஆஃப் ஜியோஜீப்ரா அக்கர். ஸோ இந்த ஜியோஜீப்ராவில் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் வந்து வருதா, இந்த மாதிரி வந்து பாலினாமியலை வந்து லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ பயன்படுத்தும் போது இல்லை அப் டவுன்
பயன்படுத்தும் போது கிராஃப் வந்து மாறாமல் இருக்குதா, இல்லை எந்த மாதிரி மாறுது, இல்லை டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது வருதா அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஹவு கேன் எ செட்டிங் லைக் திஸ் வித் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் be integrated into a traditional teaching environment. ஸோ இந்த ஜியோஜீப்ரா வந்து உங்களுக்கு டீச்சிங் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்த முடியுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். Do you think it is possible to give such an activity as a homework? இப்போ ஒரு ஹோம்ஒர்க்காக வந்து நீங்களே வந்து க்ரியேட்டிவாக வேறு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாலினாமியலை க்ரியேட் பண்ண முடியுமா, அந்த பாலினாமியல்லேருந்து கிராஃபை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, in which way could the dynamic exploration of parameters of a polynomial possibly affect your students learning? ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங்கை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அஃபெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த குவாட்ரடிக் பாலினாமியலை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னது அப்படின்னா, யூஸிங் ஸ்லைடர்ஸ் டு மாடிஃபை பெராமீட்டர்ஸ். ஸோ ஸ்லைடர்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து பெராமீட்டரை வந்து நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். லெட்ஸ் ட்ரை a more dynamic way of exploring the impact of a parameter on the polynomial f of x equal to ax square by using a slider to modify the parameter value. So f of x equal to ax square ங்கிற இந்த ஈக்குவேஷனில் வந்து ஸ்லைடர்ஸை வந்து பயன்படுத்தி எப்படி வந்து பெராமீட்டரை வந்து மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்க்க போகிறோம் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நியூ ஜியோஜிப்ரா விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஜியோஜிப்ரா விண்டோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்விட்ச் டு பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அல்ஜிப்ராயிக் வியூ அண்ட் கிராஃபிக் வியூ இது எல்லாமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா a ஈக்குவல் டு 1. ஸோ a ஈக்குவல் டு 1ங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த வேரியபிள் ஏங்கிறத வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ வேரியபிள் ஏங்கிறது என்னது, இங்கே இருக்குல்ல, f of x is equal to ax square அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இந்த வேரியபிள். இந்த வேரியபிளை வந்து இது க்ரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு f of x is equal to ax square அப்படின்ட்டு இருந்தால், ஸோ மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரையில் வந்து ஸ்டார் அப்படின்ட்டு கொடுப்போம். ஸோ x ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால a cap 2 x cap 2 அப்படின்ட்டு கொடுப்போம். ஸோ f of x is equal to ax square அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா enter the quadratic polynomial f. ஸோ இது வந்து quadratic polynomial f-ஐ வந்து என்டர் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏக்கும் எக்ஸ் ஸ்கொயருக்கும் இடையில கண்டிப்பாக வந்து கேப் வந்து கொடுக்கணும், இல்லைன்னா ஸ்டார் சிம்பிள் வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ரெப்ரசன்டிங் எ நம்பர் ஆஸ் எ ஸ்லைடர். ஸோ ஒரு நம்பரை வந்து எப்படி ஸ்லைடராக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, டு டிஸ்பிளே எ நம்பர் ஆஸ் எ ஸ்லைடர் இன் த கிராஃபிக்ஸ் வியூ யூ நீட் டு ரைட் கிளிக் the variable in the algebraic view and select show object. ஸோ ஸ்லைடர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் மாதிரி தான். ஸோ இது நீங்கள் தியரட்டிக்கலாக படிக்கிறத விட நீங்கள் ப்ராக்டிக்கலாக அந்த விண்டோஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு ப்ராக்டிக்கல் வந்து ஏற்கனவே வந்து வேறு வீடியோஸில் வந்து வேறு ஒருத்தங்க போட்டிருக்காங்க, அதாவது அந்த போட்டிருக்காங்க. நான் அந்த வீடியோவை வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் ப்ராக்டிக்கல்ஸ் வந்து தமிழ்லேயே வந்து இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ டு டிஸ்பிளே த நம்பர் ஆஸ் எ ஸ்லைடர். ஸோ நம்பரை வந்து ஸ்லைடராக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா கிராஃபிக் வியூவில் இந்த மாதிரி ஷோ ஆப்ஜெக்ட்டுங்கிறத வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்ஹான்சிங் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இன்னும் எப்படி பெட்டராக வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம், கொண்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஸ் கிரியேட் அனதர் ஸ்லைடர் பி. ஸோ இன்னொரு ஸ்லைடரை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் தட் கண்ட்ரோல்ஸ் த கான்ஸ்டன்ட்ஸ் இன் த பாலினாமியல்ஸ் ஈக்குவேஷன் f of x equal to ax square plus b. f of x equal to ax square plus bயில் வந்து பிங்கிறது வந்து இன்னொரு ஸ்லைடராக வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்குதா, லைன் போட்டு a equal to 2 அப்படின்ட்டு இருக்குதா. this will create a slider b using the slider tool. ஸோ ஸ்லைடர் டூல் மூலமாக வந்து இன்னொரு ஸ்லைடரை வந்து இதை மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஆக்டிவேட் த டூல் அண்ட் கிளிக் ஆன் த கிராஃபிக்ஸ் வியூ. ஃபஸ்ட்டு என்னது எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம டூல்ஸ்குள்ளே போயிட்டு வந்து கிராஃபிக் வியூவை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் யூஸ் த டிஃபால்ட் செட்டிங்ஸ் அண்ட் கிளிக் அப்ளைடு.
டிஃபால்ட் செட்டிங்ஸில் போயிட்டு அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஸ்லைடரை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். f(x) = ax² + b அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு நியூ பாலினாமியலை வந்து கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்லைடரை பற்றினது. யூஸிங் ஸ்லைடர்ஸ் டு மாடிஃபை த பெராமீட்டர். ஒரு பெராமீட்டரை வந்து ஸ்லைடர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மாடிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னது அப்படின்னா வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. Apart from the polynomials, there are different types of functions available in Geogebra. So polynomialsனால் நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். x², x³ இதை மாதிரி எல்லாமே சொல்கிறது தான் வந்து பாலினாமியல். ஸோ இந்த பாலினாமியலை தவிர்த்து ஜியோஜீப்ராவில் வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்னு நிறையவே வந்து இருக்குது. ஸோ இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், அப்சல்யூட் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்னு வந்து சொல்லலாம். Functions are treated as objects and can be used in combination with geometric constructions. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸையுமே நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ ஜியோஜீப்ராவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதாவது wiki.geogebra.org/en இது இருக்குல்ல, இதுக்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன மாதிரியான அவைலபிள் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னது அப்படின்னா விஷுவலைசிங் அப்சல்யூட் வேல்யூஸ். அப்சல்யூட் வேல்யூஸை வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்சல்யூட் வேல்யூனா என்னென்னு தெரியும்ல, மாடுலஸ் ஆஃப் -3 = +3 தான், அண்ட் மாடுலஸ் ஆஃப் +3 = +3 தான். ஸோ இதை தான் வந்து நம்ம அப்சல்யூட் வேல்யூ அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்சல்யூட் வேல்யூவை வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்க்கு. ஸோ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஏ நியூ ஜியோஜீப்ரா விண்டோ. ஒரு புது GeoGebra விண்டோ எப்பவும் போல ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேக் ஷுர் த அல்ஜிப்ராய்க் வியூ, இன்புட் பார் அண்ட் கோஆர்டினேட் ஆக்சஸ் ஆர் ஷோன். அதில் வந்து அல்ஜிப்ராய்க் வியூ, இன்புட் பார், கோஆர்டினேட் ஆக்சஸ் இது எல்லாமே வந்து இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் f(x) = abs(x). ஸோ abs(x)ன்னு இருக்குதா? ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா இதுதான் வந்து என்டர் த அப்சல்யூட் ஃபங்க்ஷன் f. ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட் ஃபங்க்ஷனோட ரெப்ரசன்டேஷன். ஸோ அப்போ f(x)ங்கிறது வந்து அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதை மாதிரி g(x) = 3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்டர் த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் g. ஸோ அது வந்து ஜிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆகும். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம 3 அப்படிங்கிற இந்த வேல்யூவை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தேர்டில் வந்து இந்த டயக்ராம் இருக்குதா? ஸோ இந்த சிம்பிள் வந்து எதுக்கு அப்படின்னா வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் த போத் ஃபங்க்ஷன்ஸ். ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்டர்செக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இது. யூ நீட் டு இன்டர்செக்ட் த ஃபங்க்ஷன் ட்வைஸ் in order to get both intersection points. ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸையுமே வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து 2 தடவை இன்டர்செக்ட் பண்ணி விடணும். ட்வைஸ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தெரியும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ abs(x)ங்கிறது வந்து அப்சல்யூட் ஃபங்க்ஷன். இது g(x) = கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஏங்கிறது வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். Move the constant function with the mouse or using the arrow keys. ஸோ ஃபங்க்ஷன்ஸை வந்து arrow keys-ஐ யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ண பாருங்கள். ஸோ அப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். The y coordinate of each intersection point represent the absolute values of the x coordinate. அப்போ y coordinateனா என்ன, x coordinateனா என்னங்கிறது தெரியும்ல. இப்போ 3,4 அப்படின்னா 3ங்கிறது x coordinate, 4ங்கிறது வந்து y coordinateன்னு தெரியும்ல. அப்போது the y coordinate of each intersection point அதுதான் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதுன்னா absolute values of the x coordinate.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மூவ் த அப்சல்யூட் ஃபங்க்ஷன் அப் அண்ட் டவுன். ஸோ அப்சல்யூட் ஃபங்க்ஷன்ஸை மேலேயும் கீழேயும் வந்து மூவ் பண்ணி பாருங்கள், மவுஸ் யூஸ் பண்ணியோ அல்லது ஆரோ கீஸை யூஸ் பண்ணியோ மூவ் பண்ணி பாருங்கள். அப்படி மூவ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷனில் வந்து ஏதாவது வந்து சேஞ்சஸ் வருதா அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். How could this construction be used in order to familiarize students with the concept of absolute value? ஸோ அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி அப்சல்யூட் வேல்யூவை வந்து நம்ம எந்த விதத்தில் வந்து ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட் ஃபங்க்ஷன், இதுதான் வந்து டாஸ்க் 1. ஸோ இது அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லலாம், அல்லது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்காகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது டாஸ்க் என்னது அப்படின்னா வந்து சூப்பர் பொசிஷன் ஆஃப் த சைன் வேவ்ஸ். ஸோ சைன் கொசைன் வேல்யூஸ் இருக்கும்ல, ஸோ அதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சவுண்ட் வேவ்ஸ் கேன் பி மேத்தமெட்டிக்கலி ரெப்ரசன்டட் ஆஸ் காம்பினேஷன் ஆஃப் சைன் வேவ்ஸ். ஸோ சவுண்ட் வேவ்ஸ், சப்தம்ங்கிறது இருக்குல்ல, அந்த சத்தத்தையே வந்து நம்ம ஜென்ரலாக எதில் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து சைன் ஃபங்க்ஷனில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மியூசிக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அந்த சைன் வேவ்ஸாக தான் வந்து ரெப்ரசன்ட் ஆகும். எவ்ரி மியூசிக்கல் டோன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் செவரல் சைன் வேவ்ஸ். ஒவ்வொரு மியூசிக்கல் டோனுமே வந்து இந்த சைன் வேவ்ஸாக தான் வந்து ரெப்ரசன்ட் ஆகும். அதனோட ஈக்குவேஷன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சைன் வேவ்ஸோட ஈக்குவேஷன். y of t is equal to a sin omega t plus pi அப்படிங்கிறது. The amplitude A influences the volume of the tone. ஸோ இதில் ஏங்கிற வேல்யூ இருக்குல்ல, இந்த ஏங்கிறதோட வேல்யூவை பொறுத்து தான் உங்களுக்கு மியூசிக்கோட டோன் வந்து ஹை ஆகிறது, லோ ஆகிறது, மீடியமாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த ஏவோட வேல்யூவை பொறுத்து தான் வந்து அமைஞ்சிருக்கும். Likewise, while the angular frequency omega determines the pitch of the tone. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிட்ச் வரணுங்கிறது வந்து எது டிசைட் பண்ணக்கூடியது அப்படின்னா இந்த ஒமேகாங்கிற இந்த ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி தான் வந்து டிசைன் பண்ணக்கூடியது. லைக்வைஸ் த பெராமீட்டர் பை இஸ் கால்டு த ஃபேஸ் அண்ட் இட் இண்டிகேட்ஸ் இஃப் த சவுண்ட் வேவ்ஸ் இஃப் ஷிஃப்டட் இன் டைம். ஸோ இந்த பையை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஃபேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து சவுண்டு வந்து கரெக்டான நேரத்தில் வந்து சேஞ்சஸ் ஆகுதா அப்படிங்கிறத வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கும். ஸோ y of t equal to a sin omega t plus பைங்கிறது தான் வந்து மியூசிக்கல் டோனை வந்து நமக்கு கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. இஃப் டூ சைன் வேவ்ஸ் இன்டர்ஃபியர் superposition occurs. This means that the sine waves may amplify or diminish each other. ஸோ ரெண்டு சைன் வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகும்போது ஒன்றுக்கு ஒன்று வந்து அதிகமாக இருக்க பார்க்கும், அல்லது ரெண்டுமே வந்து டிமினிஷ் ஆகும். We can simulate this phenomenon with Geogebra in order to examine the special cases. ஸோ இதை தான் வந்து நம்ம ஜியோஜிப்ராவில் அப்ளை பண்ணி அதுக்கு ஸ்பெஷல் கேசஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னது அப்படின்னா வந்து இந்த சிம்பிள் வழக்கம் போல் போன டாஸ்க்லேயே வந்து பார்த்துருந்தோம்ல, a = 2 அப்படிங்கிற இந்த சிம்பிள். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா கிரியேட் 3 ஸ்லைடர்ஸ், 3 ஸ்லைடர்ஸை வந்து கிரியேட் பண்ண போகுது. a1 omega1 pi1 அப்படிங்கிற 3 ஸ்லைடர்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் a1 ப்ரொடியூசஸ் அண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த a1ங்கிறது வந்து இண்டெக்ஸை வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும். யூ கேன் செலக்ட் த க்ரீக் லெட்டர்ஸ் ஃப்ரம் த மெனு நெக்ஸ்ட் டு த டெக்ஸ்ட் ஃபீல்ட் அண்ட் நேம் த ஸ்லைடர் டயலாக் விண்டோ. ஸோ இந்த நேமை வந்து நீங்கள் எதில் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த க்ரீக் லெட்டர்ஸை ஃப்ரம் த மெனு நெக்ஸ்ட் டு த டெக்ஸ்ட் ஃபீல்டு. ஸோ அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும்ல டைப் பண்ணுறதுக்கு, அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இது இருக்கும். ஸ்லைடர் அப்படிங்கிற வந்து ஒரு டயலாக் விண்டோ இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த நேமை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நேம் ஸ்லைடர்ஸோட நேமை க்ரியேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். g of x is equal to a. நம்ம ஏற்கனவே 3 ஸ்லைடர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம்ல, a1 omega1 pi1ன்னு. ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ என்டர் த சைன் ஃபங்க்ஷன் g. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்பவும் போல் அகைன் யூ கேன் செலக்ட் த க்ரீக் லெட்டர்ஸ் ஃப்ரம் எ மெனு நெக்ஸ்ட் டு த இன்புட் பார். இன்புட் பாருக்கு பக்கத்தில் அந்த க்ரீக் லெட்டர்ஸ் அப்படிங்கிற மெனுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம்.
So இதில் examine the impact of the parameter on the graph of the sine functions by changing the values of the sliders. So அந்த ஸ்லைடர்ஸோட வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ண உங்களோட கிராஃப் வந்து எந்த மாதிரியெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ ஏற்கனவே A1 ஒமேகா 1 பை 1ன்னு நம்ம க்ரியேட் பண்ணோமா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து A2 ஒமேகா 2 பை 2 அப்படின்ட்டு வந்து ஸ்லைடர்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்லைடர்ஸை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லைடர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை வந்து இது பண்ணுங்கள். h of x அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். ஏற்கனவே g of xங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுல, அது வந்து என்னது இருந்தது, a1 sin ஒமேகா 1 ப்ளஸ் பை 1 இருந்தது. இப்போ நம்ம வந்து h of xங்கிற ஒரு ஃபங்க்ஷனை எழுதுகிறோம். இது வந்து a2 sin ஒமேகா 2 ப்ளஸ் பை 2 அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனையும் அதை மாதிரி இன்னொரு சைன் ஃபங்க்ஷனாக வந்து எழுதுங்க. இப்போ சம் இஸ் ஈக்குவல் டு g of x ப்ளஸ் h of x சம்முங்கிற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுங்கள். அது என்னதுன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸையும் வந்து ஆட் பண்ணுற மாதிரி. ஓகேவா. ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா சம் ஆஃப் போத் த ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து டிஃபரெண்ட்டாக வந்து இந்த ஸ்லைடர்ஸை யூஸ் பண்ணி சைன் ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் த கலர் ஆஃப் த 3 ஃபங்க்ஷன்ஸ் ஸோ தே ஆர் ஈஸியர் டு ஐடென்டிஃபை. இந்த 3 ஃபங்க்ஷன்ஸுக்கும் வந்து கலரை டிஃபைன் பண்ணி காட்டுங்க. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர் அப்படின்ட்டு டிஃபர் பண்ணி காட்டியிருக்காங்களா. ரெட் கலருங்கிறது வந்து சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ், ப்ளூ கலருங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண g of xங்கிற ஃபங்க்ஷன், க்ரீன் கலருங்கிறது நம்ம ரெண்டாவதாக க்ரியேட் பண்ண h of xங்கிற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து நீங்கள் கலரை டிஃபர் பண்ணி பாருங்கள். கலரை மாற்ற முடியுதா, அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வருதா அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செட் a1ஓட வேல்யூ வந்து 1, ஒமேகா 1ஓட வேல்யூவும் 1, பை 1ஓட வேல்யூவை வந்து 0 அப்படின்ட்டு கொடுங்க. அப்போது ஃபார் விச் வேல்யூஸ் ஆஃப் a2 ஒமேகா 2 பை 2 டஸ் த சம் ஹாவ் மேக்ஸிமல் ஆம்ப்ளிடியூடு. ஸோ a1 பை 1 ஒமேகா 1க்கு இந்த மாதிரி வேல்யூஸ் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ a2 ஒமேகா 2 பை 2க்கு எந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமல் ஆம்ப்ளிடியூடு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பாருங்கள். So next, for which values of a2 omega 2 pi 2 do the functions cancel each other? So அப்போ a2 omega 2 pi 2 a2 omega 2 pi 2க்கு என்ன வேல்யூஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா a1 omega 1 pi 1ங்கிற வேல்யூ இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகும் அப்படின்ட்டு பாருங்கள். கேன்சல் ஆகுது மீன்ஸ் என்னதுன்னா டோனே வந்து இருக்காது, நமக்கு மியூசிக் வந்து எதுவுமே கேட்காது. ஸோ எந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி மியூசிக்கே வராது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான க்ரியேட்டிவாக வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து இந்த டாஸ்கில் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ பண்ணி பார்க்கும்போது கூடுதலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நான் சொல்லக்கூடியது. ஸோ ஒருவேளை உங்களோட சிஸ்டமில் வந்து இல்லை லேப்டாப்பில் வந்து நீங்கள் ஜியோஜீப்ரா விண்டோவை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா 3 ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியே வந்து எக்ஸ்ப்ளோரிங் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் அ குவாட்ரடிக் பாலினாமியல். ஸோ குவாட்ரடிக் பாலினாமியலோட பேராமீட்டர்ஸை வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியாக வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஸ்லைடர்ஸை யூஸ் பண்ணி பேராமீட்டர்ஸை வந்து மாடிஃபை பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து பார்த்துருந்தோம். அண்ட் மூணாவது ஃபங்க்ஷன் வந்து லைப்ரரி ஃபங்க்ஷனாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸில் வந்து மியூசிக் டோனை வந்து எப்படி சைன் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு வந்து சில டாஸ்க் எல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம்.